தமிழ். அத்தை, சீ, கை விடு. அந்த ஜெயாவை பார்த்து பேசினியா நீ? சொல்லு, அந்த ஜெயாவை பார்த்து பேசினியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் அந்த ஜெயா பின்னாடி சுத்திட்டு இருப்ப. என்னடி உன் நோக்கம்? அவளை இந்த குடும்பத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதா? யார கேட்டு முதல்ல இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? நீ சும்மா சிபி. அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அந்த ஜெயாவை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்க. அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிற, கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. எதுக்காக அவளை இந்த குடும்பத்துக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறேன்? இப்ப சொல்ல புரியலையா? அது இவ்வளவு தூரம் கேக்குறல. இல்ல அது வந்து மீனா, என்ன பண்ற? தமிழ விடு முதல்ல. நான் தான் தமிழ் கிட்ட. ப்ளீஸ் அத்த, ப்ளீஸ். நீங்க ஏன் மாமியார்? இத்தனை வருஷம் நீங்க சொன்னதை கேட்டுதானே நான் வாழ்ந்தேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு தலையாடிட்டு இருந்தல. நீங்க சொன்னது செஞ்சது சரியா தப்பான்னு எதை பத்தி யோசிக்காம உங்க பின்னாடியே நான் வந்திருக்கேன். இப்போ இவ ஏன் மருமக? நான் என்ன சொல்றேனோ அதத்தான் இவ கேட்கணும். இதுல நீங்க தலையிடாதீங்க. சொல்லு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்க? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்கீங்க. அது சரி பண்ணதான். அத சரி பண்றதுக்கு நீ யாரு? சொல்லு, நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? மீனா, கொஞ்சம் பொறுமையாரு. நீங்க பேசாதீங்க. ஏய், நீ இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தியா இல்ல என் நிம்மதி மொத்தத்தையும் அழிக்க வந்தியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல. எல்லாரோட நல்லதுக்காக தான்.